வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ ஃபேமிலி. நம்ம சேனலில் டெய்லி 10 டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துன்னு எக்ஸாமுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் அது ரிலேட்டடாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துன்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக பிரெயினில் ஸ்டோர் ஆகும், ஜிகேல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒன்றுமே ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். முகவுரையில் சமதர்ம மதசார்பற்ற ஒற்றுமை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். முகவுரையானது ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டுள்ளது. அது எந்த சட்ட திருத்தம்னு கேட்டிங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா? ஸோ இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக மட்டும்தான் முகவுரையானது திருத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம, சமய சார்பற்ற அல்லது மத சார்பற்றனால ஒன்று தான். அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு அல்லது ஒற்றுமை. ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தைகளில் ப்ரொனவுன்சியேஷன் தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது எப்படி வரும்? சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகளை சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த வார்த்தைகள் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ற வரிசையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை இப்போ யூபிஎஸ்சியில் கூட கேட்டிருந்தாங்க, எந்த ஆர்டரில் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இறையாண்மை பெற்ற சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகப்புரையில் இந்த வார்த்தையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முகப்புரை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முகப்புரை யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க. ஓகேங்களா? அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு சில வார்த்தைகள் சுதந்திரம், சமத்துவம், அதுக்கப்புறம் சகோதரத்துவம், இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த வரிசையில் வந்துச்சுன்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட தத்துவ கோட்பாடுகள். ஃப்ரெஞ்சு புரட்சி பார்த்தீங்கன்னா 1789 நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த முகப்புரை அப்படின்ற கான்செப்ட் நம்ம யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து, அதாவது அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம முகப்புரை எப்படி உருவாச்சுன்ற வரலாறு சின்னதாக திரும்பி பார்த்தோம் அப்படின்னா 1946 டிசம்பர் 13 நேரு அவர்கள் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அந்த தீர்மானம் ஜனவரி 22 1947 ஏற்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம முகப்புரையாக இன்றைக்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ முகப்புரையில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் அவங்களுக்காகவே அவங்க சட்டம் எழுதி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முகப்புரையை பற்றி முக்கியமான 2 கூற்றுகளை டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. முகப்புரையை அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி வர்ணித்தவர் பார்த்தீங்கன்னா பால்கிவாலா அவர்கள். ஓகேங்களா? அடையாள அட்டைன்னு சொன்னவர் பால்கிவாலா அவர்கள். அதுக்கப்புறம் மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் தான் முகப்புரைன்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா KM முன்ஷி அவர்கள். ஓகேங்களா? அப்போது ஜாதகம்னு சொன்னால் KM முன்ஷி அவர்கள், அடையாள அட்டைன்னு சொன்னால் பால்கிவாலா அவர்கள். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேசஸ்லாம் முகப்புரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாரி வழக்கு 1960 நடந்திருக்கும். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா முகப்புரை என்பது அரசியலமைப்பில் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க, முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்ட்டு. மீதி நடந்த கேசஸில் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முகப்புரை என்பது ஒரு அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் மட்டும்தான் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்றதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் தான் இது தமிழில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எத்தனை அதிகாரங்கள் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு எத்தனை அதிகாரங்கள் மாற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்லேயே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 5 அதிகாரங்கள் மாற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு. ஓகேங்களா? மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு 5 அதிகாரங்கள் மாற்றிருப்பாங்க. என்னென்ன அதிகாரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, அதுக்கப்புறம் காடுகள், வனவிலங்குகள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் கல்வி, முக்கியமாக கல்வி.
ஓகேங்களா. கல்வி எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டால் 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1976 மூலமாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா. இந்த 42வது சட்ட திருத்தத்தை பற்றி பாருங்கள், அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 42வது சட்ட திருத்தம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அவ்வளோ திருத்தங்கள் பண்ணாங்க. அரசியலமைப்பு எழுதுனதுக்கு அப்புறம் அரசியலமைப்பில் அவ்வளோ விஷயங்கள் சேர்த்தது எடுத்தது எல்லாமே வந்து இந்த 42வது சட்ட திருத்தத்தில் பண்ணதுனால இதை சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை கடமை அப்படின்ற ஒரு விஷயத்தையே எடுத்துன்னு வந்தாங்க. ஓகேங்களா. பகுதி 4A ஃபஸ்ட்டு 10 கடமை எடுத்துன்னு வந்தாங்க. பிற்காலத்தில் 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக ஒரு கடமை சேர்க்கப்பட்டு மொத்தம் இப்போது 11 கடமைகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 4A அப்படின்ற பகுதி சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 43A அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து சேர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருத்தங்கள் இந்த மாதிரி பொதுப்பட்டியலில் மாநில பட்டியலில் இருந்ததை பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. ஓகேங்களா. இப்போ மொத்தம் எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பட்டியலில் 100 இருக்குது. அதுக்கப்புறம் மாநில பட்டியலில் 61 இருக்குது. பொதுப்பட்டியலில் 52 இருக்குது. ஓகேங்களா. மீதி இது மூணுத்துலேயே இல்லாததெல்லாம் எஞ்சிய அதிகாரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1955ஆம் ஆண்டு அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அலுவல் மொழிகள் குறித்து ஒரு சில ஆய்வுகளை செய்வதற்காக ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது 1955. இதுதான் வந்து முதலாவது அலுவல் மொழி குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பிஜி கேர் அவர்கள் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜி ஹேர் அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பார். இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு 1963 வந்து அலுவல் மொழி சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 1967 ஒரு சிறிய திருத்தம் மேற்கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலம் என்பது அலுவல் மொழியாக காலவரையின்றி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அலுவல் மொழி சட்டம் 1963 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு தான் வந்து ஆங்கிலம் இருக்கணும், அது பிறகு படிப்படியாக வந்து ஹிந்தி தான் அலுவல் மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு அதில் இருந்த நடைமுறை சிக்கல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1967 வந்து இந்த திருத்தத்தை செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஆங்கிலம் வந்து காலவரையின்றி அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுருது பிஜி ஹேர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதன்படி அலுவல் மொழி சட்டம் 1963 கொண்டு வரப்பட்டது. இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எஸ்கே தார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலாக அந்த மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டுமா வேணாமான்றது குறித்து, அதாவது மாநிலங்கள் பிரிப்பதை குறித்து வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது 1948. ஸோ அதுக்கு தலைமை ஏற்றவர் தான் எஸ்கே தார் அவர்கள். ஸோ இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பது நல்லதல்ல இப்போ இருக்கிற சூழ்நிலைக்குன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜேவிபி கமிட்டி அமைப்பாங்க ரெண்டாவதாக மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள், வல்லபாய் பட்டேல் அவர்கள், பட்டாபி சித்தராமையா அவர்கள் இவங்களாம் இருந்த ஜேவிபி குழு 1948 இதே வருஷத்தில் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள வந்து 1949 ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. என்னென்னா மொழிவாரி மாநிலங்கள் இந்திய ஒற்றுமைக்கு ஆரோக்கியமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுப்பாங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல எதிர்ப்புகள் எழுந்திருக்கும். 1952 வந்து பட்டாபி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் பொட்டி ஸ்ரீராமு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து தனி மாநில கோரிக்கைக்காக உயிர் நீத்திருப்பார் ஆந்திர பிரதேசத்துக்காக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க 1953. அதுதான் ஃபசல் அலி கமிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த கமிட்டியில் வந்து ஃபசல் அலி அவர்களை தலைமையாக கொண்டு குஸ்ரு அவர்களும் பாணிகர் அவர்களும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 1955 ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மாநிலம் ஒரு மொழி என்பது வந்து கட்டாயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஒரு வழியாக வந்து மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிச்சிருப்பாங்க 1956 மாநில சீரமைப்பு சட்டத்தின் மூலமாக. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கமிட்டி மூலமாக ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். அதே மாதிரி வந்து அலுவல் மொழிகள் பற்றி பிசி ஹேர் அவர்கள், அதுக்கப்புறம் இவங்களை பற்றி அதாவது அலுவல் மொழிகள் பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் ஒரு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொறுத்துக்க சிம்பிளான பொறுத்துக்கு தான். அடிப்படை உரிமைகள்னாலே ஃபஸ்ட்டு 7 உரிமைகள் இருந்தது. இப்போ வந்து 6 உரிமைகள் தான் இருக்குது. நடுவில் இருந்த அந்த சொத்துரிமை ஆர்டிகல் 31 வந்து 300A எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேங்களா. சொத்துரிமையானது 44வது சட்ட திருத்தம் 1978 மூலமாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா. 31லேருந்து 300Aக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்போ. சரி, ஓகே. இப்போ இந்த இருக்கக்கூடிய உரிமைகளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சமத்துவ உரிமை என்பது ஆர்டிகல் 14லிருந்து 18. ஓகேங்களா. 14லிருந்து 18. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது சிம்பிளாக பார்த்துடலாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. ஆர்டிகல் 15 வந்து பார்த்திங்கன்னா சமயம், இனம், சாதி, பாலினம்,
இனம், பிறப்பிடம் ஆகியவற்றை கொண்டு மக்களிடத்தில் அரசு வேற்றுமை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15 சொல்லுது. ஆர்டிகல் 16 வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது வந்து நம்ம பல புத்தகங்களில் முதல் பேஜிலே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 17. ஓகேங்களா? ஷரத்து 17 தான் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. அதுக்கப்புறம் ஷரத்து 18 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பட்டங்களை ஒழித்தல். அந்த மன்னர் கால பட்டங்கள், அதுக்கப்புறம் இந்த ஜமீன்தார் காலத்தில் ஜமீன்தார்கள் போன்ற பட்டங்கள்லாம் வந்து ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆர்டிகல் 18. ஸோ இரண்டாவது உரிமை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. 19லேருந்து 22 வரைக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரீஃபாக பார்த்தா டைம் ரொம்ப ஆகும். ஓகேங்களா? ஸோ 19லேருந்து 22 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க சுதந்திர உரிமை. அதுக்கப்புறம் மத சுதந்திர உரிமை. மத சுதந்திர உரிமை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 to 28. ஓகேங்களா? 25 to இவங்க 25 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 25 to 28. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அரசியலமைப்பு பரிகார உரிமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஆர்டிகல் 32. இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று அழைக்கப்படக்கூடிய ஷரத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 32. ஓகேங்களா? ஸோ ஏன் அதை ஆன்மான்னு அழைக்கிறாங்க? அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதனுக்கு இந்தியாவில் மீறப்படும் பொழுது அதை வந்து ஆர்டிகல் 32 படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 5 வகையான பேராணைகள் கொடுத்துருப்பாங்க இந்த 32 ஆர்டிகல் 32 கீழே. ஸோ அந்த பேராணைகளை நம்ம நீதிமன்றம் உச்சநீதிமன்றமானது பிறப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடிப்படை உரிமை மீறும்பொழுதும் சரி, சட்ட உரிமை மீறும்பொழுதும் சரி, நம்ம ஹைகோர்ட்டில் ஆர்டிகல் 226 படி வந்து போய் கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அடிப்படை உரிமை. ஸோ சொல்லணும்னா இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கான அடிப்படை உரிமைகள் வந்து யூஎஸ்லேருந்து எடுத்தது. இது வந்து ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறாங்க பகுதி 3ல். ஓகேங்களா? இது வந்து இந்தியாவின் மகாசாசனம் என்று இந்திய அரசியலமைப்பிலே இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா பகுதி 3 தான், அடிப்படை உரிமைகள் தான். ஓகேங்களா? அதே மாதிரி புதுமையான அம்சம், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான அம்சம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா பகுதி 4. ஓகேங்களா? ஸோ அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கையை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு அழைக்கிறோம்? புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைப்பது வந்து அடிப்படை உரிமைகளை அழைக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இந்த அடிப்படை உரிமையில் ஒரு ஆர்டிக்கல் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஆர்டிக்கலும் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பகுதிகளை, அந்தந்த அதிகாரங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பொது பணியாளர் தேர்வாணையம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 15ல் இருக்குது. ஓகேங்களா? 14ல் இருக்குது. ஓகேங்களா? 14ல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 308லிருந்து 323 வரைக்கும் இதை பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது யூபிஎஸ்சி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், அதை பற்றி, அதாவது மத்திய தேர்வாணையம், மாநில தேர்வாணையங்களை பற்றி தெளிவாக இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இரண்டாவது வந்து தேர்தல்கள் வந்து ஆர்டிக்கல் 324லேருந்து 329 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பகுதி 15ல் சொல்லியிருப்பாங்க. பகுதி 15. பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 324லேருந்து 329ல் ஆர்டிகல் 326 தான் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வாக்குரிமை அளிப்பதில் வந்து எந்த பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கொஸ்டின் கேட்டவுடனே நம்ம 324ன்னு போட்டக்கூடாது. 324ன்றது வந்து தேர்தல் ஆணையத்தின் அமைப்பை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 326 தான் வந்து அனைவருக்கும், வயது வந்த அனைவருக்கும் எந்த வயது மட்டும் தான் குவாலிஃபிகேஷனாக வைக்கணும் ஓட்டுக்கு, மற்றபடி வேறு எந்த இதுவும் வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 21 ஏஜ் தான் ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1988ல் கொண்டு வந்த 61வது சட்ட திருத்தத்தின் படி தான் வந்து பார்த்திங்கன்னா 21 இருந்த ஓட்டிங் ஏஜை வந்து 18 கம்மி பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி கால அம்சங்கள், இதை பற்றி சொல்லக்கூடிய ஷரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா? 18 நெருக்கடி கால அம்சங்கள், 15 தேர்தல் ஆணையம், 14 பொது பணியாளர் தேர்வாணையம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அவசர நிலை பிரகடனம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 352லேருந்து 360 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் 3 தான் முக்கியமானது. 352 தேசிய அவசர நிலை, 356 வந்து பார்த்திங்கன்னா மாநில அவசர நிலை, 360 வந்து பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி நிலை. ஓகேங்களா? இது 3த்தையும் குடியரசுத் தலைவர் மட்டும் தான் பிறப்பிக்க முடியும். பிறப்பிக்கப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறணும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து தீர்ப்பாயங்கள் பற்றி நம்ம செஷனில் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆர்டிகல் 14A வந்து 42th அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா? இதையும் 42வது சட்ட திருத்தத்தில் தான் ஆட் பண்ணாங்க. பாருங்கள், 42வது சட்ட திருத்தம்ன்றது ஏன் மினி அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு 4 விஷயம் புதுசாக சேர்த்தாங்கன்னு பார்க்குறோன்னா அதில் 90% வந்து 42வது சட்ட திருத்தமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தீர்ப்பாயங்கள் 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக சேர்க்கப்பட்டது. ஆர்டிகல் 323A. ஓகேங்களா? தீர்ப்பாயம் பற்றி சொல்கிறது.
நம்ம அதுக்காக தான் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 22 பகுதி இருக்குதுன்னா அந்த 22 பகுதியும் என்னன்னு படிச்சுக்கோங்க. அந்த 22 பகுதியிலையும் வந்து ஒரு பகுதியும் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கலுக்குள்ளே வருதுன்றத எல்லா ஆர்டிக்கலும் மனப்பாடம் பண்ணினாலும் பரவாயில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தேர்தல்னா 324லேருந்து 329 வரைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க ஆர்டிக்கலே கேட்டால் கூட நீங்கள் வந்து ஆப்ஷனில் எலிமினேட் பண்ண முடியும். இப்போ தேர்தல் சம்மந்தமாக ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு துணை குடியரசுத் தலைவர் தொடர்பாக ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவரை பற்றி ஆர்டிகல் 63லேருந்து 70 வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷனில் வந்து 66ன்றது ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. மீதி எல்லாம் 52, 55 அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிட முடியும். மேக்ஸிமம் கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப பக்கத்தில் ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு பகுதிகள், சரத்துகள், அந்த ஸ்பெக்கை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஹனீஃபா. ஸோ இதை வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றி இருக்கிற நீங்கள் எங்கே நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அங்கே இதை நோட் பண்ணிக்கோங்க. முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் வந்து எம்பி ஹனீஃபா அவர்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடந்த ஒரு எலெக்ஷனில் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஏற்றுக்கினது வந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கினது வந்து பார்த்திங்கன்னா 1989லேயே ஏற்றுக்கினாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ரூல்ஸில் வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க 1989லேயே. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் 1998ல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பொழுது மாற்றப்பட்டது அப்படின்னா, எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து அக்செப்ட் பண்ணது வந்து 1989ல். 1998ல் தான் வந்து அது நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எம்பி ஹனீஃபா அவர்கள் அதை கண்டுபிடிச்சார். தமிழகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எடுத்துன்னு வரதுல முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன். ஸோ அவர் தான் சுஜாதா அவர்கள் தலைமை செயலகம் என்னும் நூலை வந்து எழுதியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை கொண்டு வந்ததில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஆனால் அதை வடிவமைச்சது எம்பி ஹனீஃபா அவர்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓட் பண்ணுறப்போ வந்து நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபவ். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸாக்டாக எந்த இயர்லேருந்து எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு சீர்திருத்தம்னு பார்த்தீங்கன்னா விவிபிஏடி ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். நம்ம ஓட் பண்ண பிறகு யாருக்கு ஓட் பண்ணோம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலை வந்து ஒரு பேப்பர் மூலமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் விவிபிஏடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகேங்களா? ஃபுல் ஃபார்ம் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். சிம்பிளான கொஸ்டின்ஸாக இருக்கும். ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2014லேருந்து எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸில் வந்து அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறது காரணமாக ஸோ அந்த விவிபிஏடின்ற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி தான் வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு தலைவர்களை தெளிவாக படிச்சுக்குவோம். இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கங்க, ஒரு முக்கியமான ஆணையங்களில் பெண் தலைவர்களே படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ விஎஸ் ராமாதேவி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் முதல் பெண் தலைவர். ஓகேங்களா? தேர்தல் ஆணையமாக இருந்தது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1950 ஜனவரி 25 முதல் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அந்த ஜனவரி 25 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1915 தான் வச்சுருப்பாங்க, 1950 தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டீட்டெயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு தலைவராக தேர்தல் ஆணையத்தின் முதல் தலைவராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சுகுமார் சென் அவர்கள். ஓகேங்களா? ஸோ முதல் பெண் தலைவர் தான் விஎஸ் ராமாதேவி அவர்கள். மொத்தம் வந்து தேர்தல் ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷனர் ப்ளஸ் 2 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஒரு தலைமை ஆணையர் கூட 2 கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 கமிஷனர் முறை வந்து 1989ல் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு வந்து 1990ல் வந்து இதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. 1989ல் இந்த 3 மெம்பர்ஸ் கமிஷனரை கமிஷனராக இருக்கணும் அப்படின்றத ஏன் எடுத்துன்னு வந்திருப்பாங்க அப்படின்னா, 1988ல் இப்போ தான் பார்த்தோம் ஓட்டிங் ஏஜ் 21லேருந்து 18 ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக 3 கமிஷனர்ஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை 1990ல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு சட்டமே கொண்டு வந்து 1993லிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு 3 கமிஷனர்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வரைக்குமே 3 கமிஷனர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடிக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா யூபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பர்கர். ஓகேங்களா? ரோஸ் பர்கர் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தார். அதே மாதிரி நிதிக்குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசி நியோகி அவர்கள். பிறகு வேறு எந்த ஆணையங்கள் இருக்குது? ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளுநராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்மித் அவர்கள், ஸ்மித் அவர்கள் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் தலைவராக வந்து ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான, அதே மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய கண்காணிப்பு குழு அல்லது மத்திய விழிப்பு குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் முதல் தலைவர்னா சீனிவாச ராவ் அவர்கள். இது லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின். அதே மாதிரி சிபிஐக்கு ஃபஸ்ட்டு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டிபி கோலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு சேர்மேன் இருப்பார், ஒரு தலைவர் இருப்பார். அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா 4+4, அதாவது 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களும் 4 நீதி சாரா உறுப்பினர்களும் அதில் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 8 உறுப்பினர்கள் ப்ளஸ் ஒரு தலைவர் இருப்பார். முதல் லோக்பாலின் தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பினாகி சந்திரகோஷ் அவர்கள். ஓகேங்களா. அவர் தான் இப்போது இருந்துட்டு வராரு. ஸோ அந்த தேர்வு குழு இருக்கும். அதே மாதிரி தேர்வு குழுவில் வந்து மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம் தேர்வு பண்ணுவாங்க தலைவரை, அதாவது லோக்பாலினுடைய தலைவரை தேர்வு செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அதே மாதிரி சபாநாயகர், லோக்சபா சபாநாயகர், அதுக்கப்புறம் பிரதமர் இருப்பார். லோக்சபா சபாநாயகர் ப்ளஸ் பிரதமர் இருப்பார். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராஜ்யசபா சபாநாயகர் இருப்பார். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். லோக்சபா மற்றும் ராஜ்யசபா சபாநாயகர் இருப்பாங்க, 2 பேர் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், 4 பேர் ஆச்சுங்களா. மீதி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதி. ஓகேங்களா. 2 அவை சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. மொத்தம் 5 பேர் வந்து தலைவரை தேர்வு பண்ணுற குழுவில் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லோக்பாலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக் ஆயுக்தா, மாநில அளவில் லோக் ஆயுக்தான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 1971 வந்து மகாராஷ்டிராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இந்திய அளவில் சென்ட்ரலில் எடுத்துகிட்டு வந்தது 2013 தான். லோக்பால் ஆக்டே வந்து பார்த்திங்கன்னா 2013 தான் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாநிலமும் ஏற்றுக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. அந்த வகையில் தமிழ்நாடும் 2018 தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்பாலை அடாப்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. வேறு என்ன இருக்குது இதில்? இதே மாதிரி இதில் ஆமாம், சேர்மன் லோக்பாலுடைய சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 70 ஏஜ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மனித உரிமைகள் ஆணைய தலைவருக்கும் 70 ஏஜ், இவருக்கும் 70 ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அல்லது பதவிக்காலம் வந்து 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இது. ஃபஸ்ட்டு லோக்பால் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கியவர் வந்து LM சிங்வி. ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி விடுங்க. அப்போ அதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.